வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆக தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு தான் வாய்ப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டு சைடுவேஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு கொடுத்த தேர்ட் சப்போர்ட்டுக்கு வரல. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல திரும்பிச்சு. அதுக்கு என்ன காரணங்கள் நான் வீக்லி அலையன்ஸு சொல்கிறேன் அனலைஸில். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் முக்கியமானதாக இருக்கும். அது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தேர்ட் வரைக்கும் போய்ட்டு திருப்பி இறங்க தான் வாய்ப்பு. அப்படி பிரேக் பண்ணலாம் சைடுவேஸ். இது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3 வரையும் தான் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட் வராமலே மார்க்கெட் செகண்ட் சப்போர்ட் வராமலே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த மிடில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு போயிட்டு திருப்பி ஒரு ஃபால் வந்து நம்ம செகண்ட் சப்போர்ட்டில் கிட்டத்தட்ட நியரஸ்ட் முடிஞ்சிட்டு. அது கொஞ்சம் மேலே தான் முடிச்சிட்டாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு தேர்டுக்கு வரல. அது காரணம் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபால் ஆகலை. பேங்க் நிஃப்டி அளவுக்கு வீக்காக இல்லை, நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாங்க. அதிலே ஃபால் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு போயிட்டு திருப்பி இன்றைக்கி ஓப்பன் ஆன ஹை அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு கிட்டத்தட்ட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 11:30 மணிக்கு பிறகு ஒரு சைடுவேஸ் ரேஞ்சிலேருந்து அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபால் இருந்துச்சு. சரி, ஓகே. திங்கக்கிழமை நடக்க வாய்ப்பு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு பேரிஸ் கேண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப் ஒரு ஹேங்கிங் மேன் ஸ்டைலில் போட்டு இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நேற்றோட லோவில் தான் கீழே முடிச்சிட்டாங்க. இது ஏன்றது சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டோட ஹை தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் போணுச்சு. அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து காலையில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இது கொடுத்துச்சு. இது 15 மினிட்ஸில் பார்த்தோன்னா கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ் ஆனிச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப்பில் இப்போ முடிச்சிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் அல்ல. பேங்க் நிஃப்டி அளவுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் வீக்லி க்ளோசிங் இருக்குது. அதாவது இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் வீக்லி படி மார்க்கெட்டில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி செட்டப்பில் முடிஞ்சிருக்காங்க. பார்ப்போம் அதை நம்ம டே கேண்டில் அடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த டபுள் பாட்டமாக எடுத்து மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இது டே கேண்டில் செட்டப் படியும். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போனால் ஹை 23,596. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,706. அடுத்து 23,795. லோ சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,396ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 23,263. அடுத்து 23,110. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைரெக்ஷன் விட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று சைடில் தான் இருக்கும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த தேர்ட் வரைக்கும் போய்ட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் தான் இருக்கும். எப்போ இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து பேரிஸோட கண்ட்ரோல் தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு சின்ன அப்சைடு போய்ட்டு ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோட ஸ்டைல் அப்படி தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் ஏறினாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டால் டெலீட் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். வீக்லி கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப்சைடு போயிருக்கு. இப்போ இதில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங் இருக்குது. ஆனால் பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் நம்ம சொல்லியிருந்த முன்னாடியே வந்து ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கீழே இருக்குது. இந்த இடத்துல முடிஞ்சிருக்கணும். இதுதான் பாட்டமாக இருக்கும் முன்னாடி. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வந்து ஹெட்னு சொல்லிட்டு போட்டு இப்போ பிரேக் க்ளோசிங் வந்து கீழே வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்தா இது வீக்லி படி. அதனால் ஒரு சின்ன மூமெண்டோட திரும்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான வீக்லி செட்டப் படி, அதாவது இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இது வீக்லி படி. சரி, ஓகே. டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்ட் வச்சுருக்கேன். இந்த டே கேண்ட் எப்படி பார்த்தோம்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம்.
இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைய பொறுத்தளவுக்கு ஒன்று இன்சைட் கேண்டில் கூட இருக்கலாம். ஒரு கேப் டவுன் தான் மறுபடியும் ஃபால்ட் இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட்டை பொறுத்த ரேஞ்சிலேருந்து இந்த ஹை வந்து இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்பில் வரும். இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தொட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது அடுத்தது கேண்டில் போட்டால் நம்ம டே கேண்டிலோட ரேஞ்ச் சொல்ல முடியும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே. திங்கக்கிழமை என்னோட வாய்ப்பு நிஃப்டியில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,359, அதுக்கடுத்து 49,557, இது பக்கத்தில் இருக்குது. அதுக்கடுத்து 49,979. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 48,477, 48,069, 47,737. ஸோ ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இதுதான் முக்கியம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த இடம் போனாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து திருப்பி இறங்கிறதுக்கான செட்டப் தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்ச், அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் 50,500ன்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் கேண்டில் டேயில் போட்டிருப்போம். அந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 48,477 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்து ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத இந்த இடத்த பிரேக் பண்ண ஆரம்பிச்சதில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அதாவது 48,500க்கும் 49,350 கிட்ட 900 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த கேண்டில் ஹை தான் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டிங் இந்த அப்சைட் போயிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்தொடல் ஆக்சுவலாக இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக இது பிரேக் அவுட் செட் அவுட்னு பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் செட்டப்பாக இருக்குது. வீக்கில் கிளியராக தெரியல, நம்ம டேயில் மாற்றினோம்னா அது கிளியராக தெரியும். இந்த இடத்துல பிரேக் பண்ணி போனது, இந்த இடம் பிரேக் அவுட்டுங்கிறது இந்த இடத்துல தான் மார்க்கெட் அப்சைடு போணுச்சு. அதனால் அந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதுக்கான செட்டப், அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சுட்டு அவ்வளோ இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து வீக்லி படி பார்த்தோம்னா அது அடுத்த வாரமே நடந்துமா அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் தான் மார்க்கெட்டிங் இறங்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டானா அப்சைடு போயிடும். சரி, ஓகே. டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் செட்டப்படி பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க செட்டப்பில் தான் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் வீக்கான செட்டப்பில் தான் முடிஞ்சிருக்கு. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓப்பனை பொறுத்தளவுக்கு தான் இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,919, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 78,267, அதுக்கடுத்து 78,487. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 77,099ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 77,802, அடுத்து 76,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் அந்த செட்டப் வருது. சரி, ஓகே. என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மூணும் ஒரே ஸ்டேட்டில் தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். இந்த ஒரு ஆக்சுவலாக என்ன நடக்க வாய்ப்புனா இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டு மேலே எங்கேயும் போய்ட்டு மிடில் முடிச்சுட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாக போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பின்னிங் டாப் எந்த பக்கம் பிரேக் பண்ணோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இங்கே எல்லாத்துலேயுமே இண்டிகேட் பண்ணுது. அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கு இடையில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது நாளைக்கு இதுக்குள்ளே முடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஓப்பன்லேயே தாண்டி மேலே போனாங்கன்னா அங்கேருந்து ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ்ன்னு எதிர்பார்த்தோம்னா இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான் மேலே போனாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. முடிஞ்ச செட்டப்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட் இறங்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஆனால் இப்போ இருக்க சப்போர்ட்டில் இருக்கிறனால மார்க்கெட்டில் ஒரு சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு கால் சைடுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இனிமேல் பொங்கல் கழித்து தான் உங்களுக்கு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.